தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். பக்கம் 30. சகோதரர் எவரட் முர்ரே. மறைவு 1972. சகோதரர் முர்ரே அவர்கள் பெரியவர், உருவத்தில் பெரியவர், குரலிலும் பெரியவர், ஆவியிலும் பெரியவர். அவ்வாறே அவரது உருவம் பெரிதாக இருந்ததைப் போன்று அவரது சாந்த குணம் கூட அப்படி இருந்தது. இவர் மெதுவானவர், கருத்துக்கள் உடையவர். இக்குணங்களுக்கு நேர்மாறானது சகோதரி மற்றும் அவரது மனைவியின் குணம். இவர் அவரது உருவத்தில் பாதியளவாகவும் தானே இயங்குபவராகவும் விரைவாகவும் மற்றும் கூடி வாழும் சுபாவம் உடையவரும் ஆவார். சகோதரர் முர்ரே அவர்களின் உதடுகளில் சுவிசேஷம் தவிர மற்றொன்றும் காணப்படவில்லை. உட்கார்ந்து சத்தியத்தை புகழ்தல், பரிமாறிக்கொள்ளுதல், சத்தியத்தின் அழகை அதன் அழகையே வர்ணிப்பதை இவர் மிகவும் விரும்புவார். இவர் மாறுபாடான விஷயங்களுக்கு சச்சரவு செய்யும் மற்றும் நல்ல விஷயங்களை மேற்கோள் காட்ட சண்டையிடவும் விரும்பாதவர். இவர் ஒட்டுமொத்த நமது தேவனின் மற்றும் கர்த்தரின் அன்பை குறித்தும் அவரது திட்டங்கள் குறித்தும் இவை முழுக்க அன்பினால் ஆனவை எனவும் பேச விழைவார். எவராகிலும் ஒரு சகோதரர் விவாதிக்கும் விஷயங்கள் சண்டையிடும் வகையிலோ அல்லது கண்டனத்திற்குரிய வகையில் தோன்றினாலும் அவ்வாறு செய்யாமல் சந்தர்ப்பம் வரும் வரையில் அழகாக அமைதியாக சமாதானத்தை குலைக்காமல் அமைதியுடன் காத்திருப்பார். ஆண்டுகள் கடந்த பின்னர் கிறிஸ்துவனுடைய சபையின் அங்கமானது ஒன்றாக ஈர்க்கப்பட்டுள்ளது என புரிந்து கொண்டார். 1972 தமது 94வது அகவையில் 1906 முதல் 1910 வரை சத்தியம் எங்காகிலும் இருக்கிறதா என கண்டறிந்தார். தென் இந்தியானாவில் உள்ள ரயில் ரோட்டில் பென்சில்வேனியாவுக்கு தந்தி அனுப்பக்கூடியவராக பணியாற்றினார். நரகத்திற்கு பின்பு என்ற தலைப்பில் ஒரு காகிதம் ஒட்டியிருப்பதை ஒரு நாள் ரயில் ரோட்டில் உள்ள தனது அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் கண்டறிந்தார். அவரது மனைவி எப்பொழுதோ மாறிவிட்டார். அவரது வேலையானது அநேக மணி நேரங்களை படிக்கவும் ஆய்வு செய்யவும் ஒரு வாய்ப்பினை தந்தது. ஆகவே அவர் அதனை ஏற்று விசுவாசத்துடன் பயன்படுத்தலானார். ஆண்டுகள் பல கடந்த பின்னர் புதிய எக்லிசியாக்களான அல்பேனி மற்றும் கொலம்பஸின் ஒரு பகுதியானார். அதன் பின்னர் பிரசுரத்தில் மற்றும் முறையற்ற கூடுகை மூலமாக வரைபடத்தின் யுகத்தின் விளக்கமளித்தது மிக கடினமான ஆண்டுகள். ஒரு நாள் கவனித்துக் கொண்டிருந்தவர் தனது பணப்பையிலிருந்து $5 எடுத்து சகோதரர் முர்ரே அவர்களிடம், நான் அதை வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். கவனித்து பார்த்து கொண்டிருந்த அந்த நபர் சகோதரர் பால் பிரவுன் ஆவார். கொலம்பஸ் எக்லிசியா பிறந்தது. நிச்சயமாக சகோதரர் முர்ரே அவர்கள் சத்தியத்தை பணத்திற்காக விற்க முற்படவில்லை. சகோதரர் முர்ரேயின் தந்தை இவரை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக கடுமையாக எதிர்த்தார். ஆகவே அவர் நீதியின் நிமித்தமாக துன்பப்பட வேண்டும் என்று அவர் முன்னர் படித்த பாடம் உதவியாயிருந்தது. அவர் தமது பெருமுழக்கமான குரலில் தமது தாழ்வில் 101 உள்ள பாடலான இயேசுவே எனக்கு பலமானவர் எனவும் பாட விரும்புவார். பூமிக்குரிய அழிவிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்படுதல் அவசியமானதென விளக்குவதை விரும்புவார். இவ்விஷயத்தில் திரளான கூட்டத்தார் தோல்வியடைந்த இக்காரியத்தின் நீட்சியில் பரலோகம் மற்றும் மற்றவர்கள் கீழுமாவார்கள். இவர்கள் இரு உலகங்களையும் தக்க வைக்க முயன்றதினாலேயே எனவும் கூறுவார். சகோதரர் முர்ரே சுத்திகரிப்போடு செய்த வேலையினுள் ஒன்றானது யாத்ரீக பணியே. அவர் நீண்ட நாள் பலமுடனும் மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழும்படியாக ஆசிர்வதிக்கப்பட்டார். அவர் பரிசுத்தவான்களை ஊக்கமூட்டுவதும் உற்சாகமளிப்பதும் அவருடைய காலவரையறைக்குட்பட்ட பயணங்களின் நோக்கம். அவரது பயணங்கள் முடிந்தவுடன் அவரது வேலை துவங்கும். அவரை பற்றி அறிந்துள்ளதினால் நம்மில் அநேகர் செல்வந்தர்களாயிருப்போம். ஆமேன்.